நமக்கு எவ்வளோ சாதிக்கிறதுக்கு இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீ படித்த படிப்பை நீங்கள் எவ்வளோ சாதிக்கலாம். இதுதான் உண்மை. ஆனால் நமக்கு வந்து ஐயோ ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டார், நம்ம செத்து போகணும் அப்படின்னு போகக்கூடாது. பெண்களுக்கு இந்த படிப்பு வந்து பாரதியார் என்ன சொன்னார், தனியாக பெண்கள் படிக்கணும், தங்க சொந்த காலில் நிற்கணும்னு அவர் சொன்னது இதுதான். இதுதான் அவர் சொன்னார். இந்த மாதிரி மனசு போயிடக்கூடாது. நம்ம கடவுள் கொடுத்த உயிர், அவர் எப்போ எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம். அந்த வரைக்கும் போராட வாழு. போராட முடியலையா, பிரச்சனை இருக்குதா, ஒதுங்கி வாழு. அந்த விஷயத்தால பிரச்சனை, யாரால பிரச்சனை இருக்கோ அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வாழு. இதுதான் நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்கிறது. அவசரப்பட்டுறாங்க. அந்த பெத்த தாய்மார்கள் வயிறு எப்படி எரியும், எவ்வளோ வேதனை. அதுக்கு நீங்கள் போயிட்டீங்க ஜாலியாக சொல்லிட்டு, அவங்க காலத்துக்கும் எப்படி கஷ்டப்படுவாங்க ஒன்று நினச்சிக்கிட்டு. அதனால் பெண்களுக்கெல்லாம் ஒரு தாயா, ஒரு சகோதரியா, சொல்லப்போனால் ஒரு பாட்டியாக கூட நினச்சிக்கோங்க. நான் சொல்கிறது தைரியமாக போராடி வாழணும், அதுவும் நல்லபடியாக வாழணும். எப்படின்னு வாழறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும்னு சொல்லி நீங்கள் வாழணும். நிச்சயம். உங்களுக்கு வந்து அவன் இந்த லைஃப் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம ஏதாவது ஆயிடணும் அப்படின்ற நினைவுக்கு வராதுங்க. இது ஆண் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இருக்குது. நிச்சயம். பாவம், அவங்கள வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பிரச்சனை ஆனோடனே அவனுக்கு எவ்வளோ சொத்து, இவ்வளோ இருக்கா, இப்போ அவனை டைவர்ஸ் பண்ணால் இதில் பாதி வரும். அந்த பாதி வச்சுக்கிட்டு ஏற்கனவே ஒரு ஏழைப்பட்டனை எவனாவது லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களை எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களையும் பார்த்துருக்கு. அப்படி உலகமே கமர்ஷியல் மயம் ஆகிடுச்சு, வியாபார மயம் ஆகிடுச்சு. அம்மா பிள்ளை லைஃப்பில், அப்பா பிள்ளை லைஃப்பில், அம்மா அப்பா பசங்க லைஃப், கூட பிறந்தவங்க எல்லாருமே. நீ வசதியாக, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாவுக்கு 2 தங்கச்சி. ஒரு தங்கச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஒரு தங்கச்சி வந்து ரொம்ப மோசமாக. அதுவும் அத்தனை, அந்த தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து இந்த அம்மா வீட்டுக்காருக்கு தம்பி. இன்னும் நெருக்கம் இல்லை. அந்த அம்மாவை பார்க்கவே பார்க்காது. இந்த சுமாராக இருக்கிற தங்கச்சிக்கிட்ட மட்டும் போகும். ஏன்னா அவங்கக்கிட்ட போனால் நிறைய ஏதாவது வாங்கின்னு வரலாம், இவங்கக்கிட்ட போனால் கொடுத்துட்டு வரணும். ஏன் நம்ம இவங்ககிட்ட போகிறது? ஆனால் அவங்க கொஞ்சம் ஏழ்மையில் இருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த உறவுகளை தள்ளி வச்சுருவாங்க. ஐயோ, இந்த உலகத்தில் இப்போ அந்த பணத்துக்கு இருக்கிற மதிப்பு, பாவம் கொஞ்சம் மனசாட்சியோட வாழறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நானே என்னுடைய உறவுகளில், என்னுடைய சொந்தங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு பட்டு 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 எழுந்துக்குவேன், திருப்பியும் படுவேன். அது இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாட்டி பாடுறப்ப கொஞ்சம் குறையும், பக்குவமாயிடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் பக்குவமாகும். திருப்பியும் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். அப்போ கொஞ்சம் திருப்பியும் பட வேண்டியதாகிடுது, வேறு வழி இல்லாமல். அதனால் கொஞ்சம் நம்ம உயிருக்கு அது வந்து பாதிப்பு கொடுக்குதுன்றப்ப நம்ம முழுமையாக ஒதுங்கியாகும்.